ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மழைக்கு குளிருக்கு ஏற்ற நல்ல சூப்பரான ஒரு வெஜிடபிள் சூப்பு தாங்க நம்ம பண்ண போகிறோம். வெஜிடபிள் சூப்புனாலே எல்லாருக்குமே ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க தான், தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வெஜிடபிள் சூப் ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூப்பே கிடையாது. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். முதல்ல எல்லா காய்கறி, பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காய்கறிகள் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. வேக வச்சுட்டு தான் பண்ணணும். எண்ணெயில் வதக்கிறதோட இந்த வேக வச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஆனால் வேக வைக்கும்போது தண்ணியை கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகாமல், தண்ணி அப்படி இருந்தாலும் அது தனியாக எடுத்து வச்சு நம்ம சூப்பு பண்ணும்போது அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்து ஊற்றிக்கலான்னு. நெய்யும் விட்டுருக்கேன், நல்லெண்ணெயும் விட்டுருக்கேங்க. சூப்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய்யும் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜீரகம் தாளிச்சிக்கோங்க. அப்புறம் பொடி பொடியாக நறுக்கிய பூண்டு அதையும் நல்லா தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி, எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச காய்கறி சேர்த்துட்டு நம்ம என்ன அளவுக்கு தக்காளி பழம் அரைச்சி ஊற்றிட போகிறேன். அரைச்சி விட்டுட்டு நம்மளுக்கு என்ன அளவு, எத்தனை பேர் இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி, குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடும்போது நடுவில் கொஞ்சம் பெப்பர் தூளை போட்டுக்கோங்க. நான் நடுவில் கொஞ்சம் போட்டிருக்கேன், முதல்லையும் போட்டிருக்கேன். இவ்வளோ தாங்க, சூப்பரான வெஜிடபிள் சூப்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.